ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இன்றைக்கி எறா தொக்கு சிக்கன் கிரேவி மசாலா டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் நல்லா பொரியிற மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி இப்போ வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வருது. இப்போ வதங்கி வந்து ப்ரௌனிஷ் கலரில் வதங்கி வரணும். ப்ரௌனிஷ் கலரில் இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது வதங்கி வந்தது கூட நான் ஒரு 2 பச்சை மிளகாய் பெரிய சைஸில் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. வாசத்துக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா இப்போ இந்த வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நல்லா சேர்த்துட்டு மசாலாவை வந்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது கூடவே ஒரு பழுத்த தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுவும் மசாலாவும் நல்லா சேர்ந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வதக்கி எடுத்தது கூட இப்போ நம்ம என்ன சேர்க்கணும்னா தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கிரேவி நிறையா வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. எனக்கு கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. தண்ணி மசாலா எல்லாமே கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம எறா சேர்க்கணும். நான் 1/2 கிலோ எறா வாங்கி வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் வந்து அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு சுவையான எறா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் அண்ட் லைக் பண்ணிடுங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் தான் அப்படியே இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இதை வந்து சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வெரைட்டிஸாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பியும் பார்க்கலாம். பாய் பாய்.